வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் வைகாசி 18ஆம் தேதி ஜூன் மாதம் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பரிபூர்ணமாக அற்புதமான ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. உங்களுக்கு 7-10 நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்றதும் 2-3 கூடியவர் சனி பகவான் 4ஆம் இடத்திலையும் 5வது இடத்திலே 6-11 கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதும் பாக்கியாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே இந்த மாதம் ஜூன் 14ஆம் தேதியில் இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் ஜூன் 12ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு 7 கூடியவர் 7ஆம் இடத்திலே இருக்க போகின்றதும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி என்பது அவர் உங்களுடைய 9வது இடத்துக்கு 5-12 கூடியவர் பயிற்சியாக இருக்கின்ற கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் குடும்ப ஸ்தானத்திலே குடும்ப ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக இருக்கப் போகின்றது. கண்டிப்பாக பொருளாதாரத்திலே குடும்ப ஸ்தானங்களிலே முயற்சிகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை இந்த ஜூன் மாதங்கள் என்பது உங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே அவருடைய பார்வை என்பது தொழில்காரகன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன், அதுவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதம் பரிபூர்ணமாக பிறந்திருக்கின்ற காரணத்தினாலேயும் 6ஆம் இடத்திலே இதனால் இருந்து அவர் 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலேயும் 7-10 கூடியவரும் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த நிலைகள் கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் என்பது மிகவும் அற்புதமாக 7 கூடியவர் 7ஆம் இடத்திலே புதன் பகவான் போகின்றதும் பாக்கியாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே இருக்க போகின்றதும் இந்த சூரியன் புதன் குருவுடன் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது இந்த அற்புதமான பயிற்சி என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே மிகவும் அள்ளி கொடுக்க கொட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த மாதம், அதுவும் பரிபூர்ண மாதம் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அதுவும் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரனுடைய நாளிலே தனுசு ராசிக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுடைய 5-12 கூடியவரை அஷ்டமஸ்தானத்திலே இருந்து இங்கே குழந்தைகளாலும் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத ஒரு சில விரய செலவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தேவையில்லாத குழந்தைகளாலும் உங்களுடைய எண்ணங்களாலும் அனைத்து யோகங்களாலும் வெளியூர் வெளிநாடு சென்றாலும் அதிலே எதிர்பாராத மன சஞ்சலங்களையும் அடைந்த நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து மாறப்போகின்றது. பஞ்சமாதிபதி 9ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த ஜூன் மாதங்களிலே அற்புதமான 9ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்திலே இருக்க போகின்றது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களில் இருந்து உங்களுக்கு குழந்தைகளால் உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடியதால் சொத்து சுகங்கள் நிலங்கள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தெய்வ கடாட்சம் பொருந்தி இங்கே கேது பகவான் இருக்கின்றதும் 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு நல்ல மாதமாகவும், ஆனாலும் 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் கேது பகவான் இருக்கின்ற இந்த காலங்களிலே கண்டிப்பாக நல்லதொரு இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு தெய்வம் கடாட்சியம் பொருந்திய கேது 9ஆம் இடத்திலே ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றதும் கேந்திர ஸ்தானத்திலே சனி பகவானும் இங்கே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது. அது மட்டுமல்ல முயற்சி ஸ்தானத்திலே ராகுவை குரு பகவான் பார்க்கின்றது என்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தையும் சிறுதூர பயணங்களிலே வெற்றி அடைகின்றது. பொருளாதாரத்திலே உன்னத உயரும் மூத்த சகோதரர்களால் நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் என்பது கண்டிப்பாக 4ஆம் இடத்திலே சொத்து சுகங்கள் வீடு வாசல்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் தொழில்களிலே மேன்மைகளையும் கொடுக்க போகின்றது. தொழில்காரகன் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற அமைப்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக அற்புத பலன்களை கொடுக்கின்றது. செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இதனால் வரையில் 8ஆம் இடத்தில் இருந்து நீச்சமாகவும் இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இரவு நேரங்களிலே தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் சஞ்சலங்களை சந்தித்து கொண்டிருந்த நிலையை மாறி அற்புதமான மழை போல வந்தாலும் பனி போல போகின்ற இனி வருகின்ற நாட்கள் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி பலம் பெற்று திரிகோணத்திலே பலம் பெற்று அங்கே குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள்
எடுக்கின்ற பயணங்களிலாக இருக்கட்டும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, இளைய சகோதரர்களால் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் முடிக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த ஜூன் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நவக்கிரக ஞாயிறுகளின் சஞ்சாரம் என்பது குரு பகவானுடைய பார்வை முயற்சி சாணம் மட்டுமல்ல, லாபசானத்திலே லாபகாரகன் என்று சொல்லக்கூடியவர், தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர். உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஆசை அபிலாஷைகளை நீங்கள் எடுக்கின்ற அந்த 11ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு அவர் லாபாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்றதும், இங்கே குருவின் சுக்கிரனினுடைய சுப தொடர்புகள் அற்புதமாக உங்களுடைய பஞ்சமசானத்திலையும் லாபசானத்திலையும் கிடைக்கின்றது. குழந்தைகளிலே படிப்புகளாக இருக்கட்டும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அற்புதமான வளர்ச்சிகளை இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலே இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகும் அவர் 7ஆம் இடத்துக்கு செல்லப் போகின்றார். ஆனாலும் கடன் பம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கடன் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளுடன் இங்கே தொழில்களிலே வேலைகளிலேயும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அவரும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது ஆயில்ய நட்சத்திரத்திலேயே அற்புதமான அவர் ஆயில்ய நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளித்தருகின்ற ஒரு அற்புதத்தை இந்த ஜூன் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது பரிபூர்ணமாக இருக்கப் போகின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே இருந்து அவர் லாபசானத்தை பார்க்கின்றதும், குருவின் பார்வையும் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் உங்களுடைய ஆசை அபிலாஷை எண்ணங்கள் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளும், அதுவும் இந்த துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை துலாம் ராசி அதிபதி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு பொருளாதாரத்திலே உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூன் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற அமைப்புகளிலே நவகிரக நாயகர்களின் மூத்த சகோதர சகோதரிகளால் தொழில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள், உபரி வருமானங்கள் எதிர்பாராத வகையிலே கிடைக்கின்றது. லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லாட்டரி யோகங்கள் இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு லாபாதிபதி திரிகோணத்தில் இருந்து பார்க்கின்றதும், குருவின் பார்வையும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த 11ஆம் இடம் என்பது வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்கின்ற பொழுது பிசினஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வியாபாரங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்திலே ஜூன் 12ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுக்கு சூரியனும் புதனும், சூரிய பகவான் 14ஆம் தேதி ஜூன் 7ஆம் இடத்துக்கு வருகின்றதும், புதன் பகவான் 7-10 6ஆம் இடத்தில் இருந்து இதனால் வரையில் ஒரு சில தேவையில்லாத விரைய செலவுகளின் தகப்பனார்களால் நண்பர்களால் நடந்து கொண்டிருந்த நிலைகள் இனி வருகின்ற இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடைய இணைவு 3 கிரகங்களின் பார்வை உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற அற்புதமான இந்த ஜூன் மாதங்களிலே பலதரப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்குகின்ற நவநாயகர்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதத்தை இந்த மாதங்களிலே ராகு பகவான் பாவர் என்று சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்திலே மறைந்து உபஜயஸ்தானத்திலே நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதியும் பலம் பெற்று 9ஆம் இடத்துக்கு இருந்து அவருடைய பார்வையும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய 12ஆம் இடத்திலே செவ்வாயின் பார்வையும் அவருடைய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுப விரயங்கள் சுப நிகழ்வுகள் ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருகின்றதற்கு தனுசு ராசிக்கு ஜூன் மாதங்களிலே தொழில் வேலைகளாக இருந்தாலும் குடும்ப சாணங்கள் நல்லதொரு பஞ்சம சாணங்கள் குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளால் படிப்புகளிலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை குருவின் அனுக்கிரகம் 11ஆம் இடத்திலே இருந்தும் முயற்சி சாணத்தில் இருந்தும் கிடைக்கின்றது. இந்த முயற்சி சாணம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய கோயிலின் கலசம் என்று சொல்லக்கூடிய மின்னக்கூடிய ஒரு அமைப்புகளிலே உங்களுடைய சகோதரனால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புத முயற்சிகளிலே இந்த ஜூன் மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, ராசிநாதன் 4 கூடையவரும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே 11ஆம் இடத்தில் வித்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உபரி வருமானத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குரு சுக்கிரன் தொடர்பு என்பது உங்களுக்கு 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் இருந்து குழந்தைகளால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும்
தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து வரன் அமையாத நேர்களுக்கும் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ளே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்த்து கொடுக்கக்கூடிய வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமைகின்ற ஆன்மீக சலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை ஆன்மீக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற அமைப்பு இங்கே பெரிய சலங்களுக்கு சென்று தெய்வங்களின் தெய்வ கடாட்சம் பொருந்தக்கூடிய அற்புதமான 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கின்றதும் இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே தெய்வங்களில் தரிசனம் பெறுகின்றதற்கு ஒரு அற்புதமான நல்லதொரு மாதமாக இந்த மாதம் என்பது அனைத்து வகையிலேயும் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகளே நவகிரக நாயகர்கள் 4ஆம் இடம் 2 தனவாக்கு குடும்ப சாணமும் முயற்சி சாணம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமும் பலமாகவும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே சூரியன் புதன் இருக்கின்றது என்பது இதனால் வரையில் ஒரு சில விரைய செலவுகளையும் தேவையில்லாத தொழில்களால் வேலைகளை விட்டவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கேந்திர சாணத்திலே பாக்கியாதிபதியினர் இருக்கின்றதும் 6 குடையர் பலமாக திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வேலை தொழில்களிலே இனி வருகின்ற இந்த ஜூன் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற குருவின் பார்வை ராசியை பார்க்கின்ற அது மட்டும் அல்லாதது லாபசானத்திலே 2 கிரகங்களின் பார்க்கின்ற அமைப்பு உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.